ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மீண்டும் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். கர்த்தர் தாமே இந்த ஜீவவாசல் ஊழியத்திலே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதத்தினுடைய 2ஆம் சனிக்கிழமை உபவாச ஜெபத்தை ஆண்டவர் தொடர்ந்து 2003ஆம் ஆண்டு முதல் ஆசீர்வதித்து வருகிறார். இன்றைக்கு அதனுடைய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த நாளிலே அதை 12 மணி நேரமாக மாற்றி ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் கிருபையினாலே கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை நம்முடைய பட்டணத்துக்கு தேசத்துக்கு கொடுக்கும்படிக்காக கர்த்தர் ஒரு சித்தம் வைத்ததினாலே தொடர்ச்சியாக கர்த்தர் 250வது மாதமாக தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய ஜெபத்தினாலும் அநேக தேவ மனுஷர்கள் ஜெபத்தினாலும் ஒவ்வொரு மாதமும் தடையில்லாமல் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் இந்த பட்டணத்தை நேசிக்கிறார், இந்த சபையை நேசிக்கிறார், உங்களை என்னை நேசிக்கிறார். எப்படியாகிலும் ஒரு வலது கரத்தின் வல்லமை, தேவனுடைய வல்லது கரத்தின் வல்லமை இந்த பட்டணத்தின் மேல் அமரணும். ஜனங்களெல்லாம் விடுவிக்கப்படணும். ஜனங்கள் வேத சத்தியத்தை அறிகிற அறிவிலே நிரப்பப்படணும். மனக்கண்கள் திறப்பப்படணும். தேசத்தில் எழுப்புதல் வரணும், பட்டணத்தில் எழுப்புதல் வரணும், சபையில் எழுப்புதல் வரணும். இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தோடு இந்த உபவாச ஜெப கூட்டத்தை கர்த்தர் தொடர்ந்து வழிநடத்தி வருகிறார். கடந்த மாதம் கர்த்தர் இந்த ஆண்டின் முதல் மாதத்தில் 249வது கூட்டத்தில் பலமாய் கர்த்தர் கிரியை செய்தார். இந்த நாளில் 250வது கூட்டம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதற்காக நீங்கள் கர்த்தரோடு கூட நீங்கள் ஆவியிலே சேர்ந்து ஜெபித்தீர்கள். இன்றைக்கும் கர்த்தரதை ஆசீர்வதிக்கும்படி ஜெபியுங்கள். அநேகர் தேவ ஊழியர்கள் கடந்து வருகிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தையை பார்த்து ஜெபிக்க போகிறோம். அந்த இன்றைக்கு 9 மணி முதல் மாலை 9 மணி வரைக்கும் நமக்கு 12 மணி நேரம் கூடுகை உண்டு. நீங்களும் அதிலே நேரலிலும் கூடி வாருங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் பார்த்து ஜெபிக்க போகிறோம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயம் வரும். உங்கள் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, பிள்ளைகள் வாழ்க்கையிலே, உங்களுடைய சகல காரியத்திலும் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அவருடைய வாழ்க்கை அடிமைத்தனமாய் அந்த நேபுகாத்நேச்சார் உடைய அரண்மனையில் இருந்தாலும், பாபிலோன் தேசம் முழுவதுக்கும் அடிமையாகவே கொண்டு போகப்பட்டாலும், அந்த தேசத்திலே தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்ததினாலே தேசாதிபதிகளுக்கு மேலாய் கர்த்தர் உயர்த்தினார். சொப்பனங்களை வியாக்கியானம் பண்ணுகிற ஞான வரத்தை கொடுத்தார். காரணம் ஜெபம். இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நம் வாழ்க்கையில் ஒரு ஜெயம் வர வேண்டுமானால் ஜெபம் அவசியம். நாம் எந்த சூழலில் இருக்கிறோம் என்று அல்ல, எந்த சூழலில் இருந்தாலும் ஜெபிப்பது ஜெயத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. தானியேலின் காரியம் 2 ராஜ்ய பாரத்திலும் ஜெயமாய் இருந்தது. பிரியமானவர்களே, ஜெபம் பெரிய ஜெயத்தை கொண்டு வரும். லூக்காவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஜெபத்துக்கு முன்மாதிரி. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் ஒரு ஜெயம் வர வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் வர வேண்டும், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் ஜெயம் வர வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் வர வேண்டும், நம்முடைய ஊழியத்தில் ஒரு ஜெயம் வர வேண்டும், தேசத்திலே ஒரு ஜெயம் வர வேண்டும். எங்கே திரும்பினாலும் யுத்தம், எங்கேனாலும் சரி தேவ பிள்ளைகளுக்கு, தேவ ஊழியர்களுக்கு, தேவ சபைகளுக்கு விரோதமான யுத்தம் பிசாசு அநேகமாய் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் எல்லாமே கர்த்தர் ஜெயத்துக்காக ஆயத்தப்படுத்துகிறார். உங்களையும் என்னையும் ஜெபிக்க வைத்துதான் கர்த்தர் அந்த ஜெபத்தையே ஜெயத்துக்கு ஆயத்தமாய் மாற்றுகிறார். கலங்காதிருப்போம். வேதத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கையில ஜெயத்தை ஜெபத்தின் மூலமாய்த்தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நாம் இன்றைக்கு ஜெபத்தை மையப்படுத்துவோம். நம்முடைய குடும்ப ஜெபம், தனி ஜெபம், சபை கூடி வந்து ஜெபம், இப்படி பல விதங்களிலே ஜெபம் ஒரு
ஜெயத்துக்கு ஆயத்தம். இன்றைக்கும் நாம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, கிருபையுள்ள உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்பா. இந்த ஊழியத்தை நேசிக்கிறீர். இன்றைக்கு கூட கர்த்தாவே, தொடர்ந்து காலை 9 மணியிலிருந்து 12 மணி நேரம் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க கிருபை செய்வீராக. ஆண்டவர், ஒரு மாதம் 2ஆம் சனிக்கிழமை கூடுகை ஆசீர்வதித்து இந்த நாட்களிலும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, உங்களுடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் இப்பொழுது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, கூடி வருகிற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இப்பொழுது வீடுகளுக்குள் வல்லமை இறங்கட்டும். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்தில் ஜெயம் வரட்டும். எங்களுடைய ஆண்டவரே மாநிலத்திலே, மாவட்டத்திலே, எங்களுடைய சபைகளிலே, ஆண்டவர் எங்கள் வீடுகளிலே, எங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில், எங்களுக்கு குடும்பத்தில், விசுவாசிகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளிடும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆண்டவரே நீர் கிரியை நடப்பித்து ஆண்டவருடைய வலது கரத்தின் வல்லமை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரை ஜெபிக்கிற குடும்பமாய், ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபிக்கிற பிள்ளைகளாய், ஒவ்வொரு சபையும் ஜெபிக்கிற சபையாய் ஆசீர்வதிப்பீராக. இது அப்படி செய்வதற்காக நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களிலே பெரிய ஜெயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தராலே ஜெயம் வரும்.